ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. சிவா வந்து சிந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு சிந்து, ஏன் வந்து ஃபங்க்ஷனை விட்டு பாதியிலே வந்துட்டுன்றாங்க. அது அன்னபூரணி அத்தை வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், அதனால தான்றாங்க. சிந்து இங்கே பாரு, பெரியம்மா ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது சரியான்றாங்க டாக்டர். நான் அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாலாம் எடுத்துக்கிறது இல்லைன்றாங்க. நான் எதுக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சிந்து, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணமே நடந்திருக்காது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரியம்மாவும் உன்னை ஏத்துப்பாங்க, மனசார ஏத்துப்பாங்க. அது கண்டிப்பா அந்த நாள் வரும். அந்த நாளுக்காக தான் டாக்டர் நானுமே காத்துக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஏன்னா அந்த நாள் வராதான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் நான்ன்றாங்க. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி நடக்கும். அதனால தேவையில்லாம எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத சரியான்றாங்க. தைரியமா இரு சிந்துன்றாங்க. கண்டிப்பா நீ நானும் புருஷ முன்னாடியா நிறைய புள்ள குட்டிங்களை பெற்றுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சிவா ஒரு ஃப்ளோல சொல்லிடுவாங்க. ஓ, நம்ம சந்தோஷமா புள்ள குட்டிங்களால பெற்றுட்டு ஹாப்பியா இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏய், நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொன்னப்போ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவா வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. சிந்து இருந்துட்டு டாக்டர் இது மாதிரி எல்லாம் பேசணுன்ட்டு எவ்வளோ நாளுடைய ஆசை, ஆனா எல்லாமே மாறிடுச்சு. மாறாதுன்னு நினைக்கிறதெல்லாம் மாறும் போது அப்ப அன்னபூரணியோடைய அத்தை கோவமும் மாறும் இல்லையா ஒரு நாள். கண்டிப்பா அது கூடிய சீக்கிரத்துல மாறும். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் நான் அப்படின்ட்டு சிந்து நினைக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து சிந்து போனதும் மகா இருந்துட்டு அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்றாங்க. எப்படி எப்படி நீயும் சிவாவும் சந்தோஷமா புள்ள குட்டிகளை பெற்றுட்டு சந்தோஷமா வாழ்வீங்களா அது இதே வீட்டுல? நான் வாழ விட்டுருவேன். நான் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டிலே வாழ விட மாட்டேன்றாங்க. உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்காக தாண்டி நான் இருக்கேன். எப்படி என்னுடைய அனுமதியே இல்லாம என் பையனோட நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு நான் இருப்பேன்னு நினைச்சியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னையும் சிவாவை எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமா மகா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து மகா என்ன பிளான் போட்டா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.